இந்த 2026ஆம் ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று கோலாகலமாக உலகெங்கும் வாழும் அனைத்து முருக பக்தர்களாலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குது. அப்படிப்பட்ட முருகனுக்குரிய அதிசக்தி வாய்ந்த தினமான தைப்பூசம் அன்று கோள்களின் சஞ்சாரமும் குருவருளும் ஒருங்கே இணையும் நன்னாளில் முருகப்பெருமானின் கடைக்கண் பார்வை மிக முக்கியமான 7 ராசிக்காரர்களின் மீது விழப்போகிறது. கர்ம வினைகள் நீங்கி கோடீஸ்வர யோகமும் தனயோகமும் கிடைக்க போகும் 7 அதிபாக்கியசாலிகள் யார் யார் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தைப்பூச நன்னாளில் கந்தனின் கருணையும் நவகிரகங்களின் சாதகமான சஞ்சாரமும் ஒன்று சேர்வதால் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள் தவிடுபடியாக போகுது. கடனில் மூழ்கியவர்களுக்கு கரை சேரும் வழியும், தொழிலில் நஷ்டத்தை சந்தித்தவர்களுக்கு குபேர லாபமும் உண்டாவதற்கான கதவுகள் திறக்கப்பட போகுது. இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, இது பழனி ஆண்டவனின் அருளாசியால் உங்கள் கர்ம வினைகள் நீங்கி செல்வமும் செல்வாக்கும் உங்களை தேடி வரும் ஒரு பொற்காலம். அந்த தெய்வீக மாற்றத்தை சந்திக்க போகும் அந்த அதிர்ஷ்டசாலிகள் யார் யார் அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதலில் நாம் பார்க்க போவது மேச ராசிக்காரர்கள். மேச ராசி நண்பர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய். அதே செவ்வாயின் அம்சம்தான் நம்முடைய முருகப்பெருமானும். கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த தைப்பூசம் ஒரு வெற்றி திருவிழாவாக மாறப்போகுது. இதுவரை உங்கள் ராசியில் இருந்த மந்த நிலை, சோம்பல் மற்றும் குழப்பங்கள் அப்படியே விலக போகுது. முருகனின் வேல் உங்கள் புத்தியை தீட்டப் போகிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை உங்களை முடக்கி போட்ட எதிரிகள் தானாகவே விலகி போக போறாங்க. தைப்பூசத்தன்று நீங்கள் செவ்வரளி பூக்களால் முருகனுக்கு அர்ச்சனை செய்வது உங்கள் ஆற்றலை இன்னும் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் செய்ய இதுவே பொற்காலம். வராத கடன்கள் வசூலாகும். உங்கள் வார்த்தைக்கு சமூகத்தில் மதிப்பு கூடும். தன்னம்பிக்கையுடன் களமிறங்குகள். கந்தன் உங்களோடு இருக்கிறார். அடுத்ததா ரிஷபராசிக்காரர்கள். உங்கள் ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் சஞ்சரிப்பது ஒரு மிகப்பெரிய பலம். சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு முருகனின் அருளால் லட்சுமி கடாட்சம் பெருக போகிறது. உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருந்தால் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு அவை தானாகவே கைகூடி வரும். வரன் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சச்சரவுகள் நீங்கி அமைதி நிலவும். பொருளாதார ரீதியாக பார்த்தால் நிலம் மற்றும் சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். தைப்பூசத்தன்று முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுங்கள். பணப்பற்றாக்குறை என்ற சொல்லே உங்கள் அகராதியில் இனி இருக்காது. அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சூரியன் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு பூர நட்சத்திரம் என்பது ஒரு ராஜயோக நட்சத்திரம். இந்த தைப்பூசத்தில் முருகப்பெருமானின் அருள் உங்கள் அதிகாரத்தை இன்னும் வலுப்படுத்தும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். அரசு அதிகாரிகளால் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் நீங்கும். சொல்ல காப்பாற்றுவீங்க. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரனின் பலம் இருப்பதால் ஆடம்ப பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் கைகூடி வரும். அரசியலில் இருப்பவர்களுக்கு பெரிய திருப்பங்கள் வரும். தைப்பூசத்தன்று கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள். உங்களை வீழ்த்த யாராலும் முடியாது. உங்கள் ஆளுமை திறன் இந்த உலகிற்கு தெரிய வரும் காலம் இது. அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள். குருவின் அம்சமான விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முருகப்பெருமான் ஞான குருவாக வந்து அருள் புரிவாரு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் எப்போதும் மகிழ்ச்சியையே விரும்புவீங்க. இதுவரை உங்கள் வாழ்வில் இருந்து வந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் சீராகும். வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கி விசா தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். அதன் மூலம் லாபம் இரட்டிப்பாகும். மாணவர்களுக்கு கல்வியில் மிகுந்த ஆர்வம் பிறக்கும். நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். தர்ம காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் புகழ் ஓங்கும். தைப்பூசத்தன்று ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள். வறுமை ஒழிந்து வளமான வாழ்வு உங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்கள். உங்கள் ராசியிலேயே விசாக நட்சத்திரம் அமர்ந்திருப்பது முருகனின் நேரடி பார்வையை உங்களுக்கு பெற்றுத்தரும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் என்பதால் நீங்கள் முருகனின் செல்ல பிள்ளைகள். தைப்பூசத்திற்கு பிறகு உங்கள் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் நோய்கள் குணமடையும். மன உறுதி கூடும். இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தளராத மனம் உங்களுக்கு இருக்கும். கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டவர்களுக்கு கடன் தீர புதிய வருமான வழி பிறக்கும். உறவினர்களுக்குள் இருந்த பகை மறையும். தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு வேல் வழிபாடு செய்வது உங்களுக்கு கவசமாக அமையும். எதிர்ப்புகளை தகர்த்தெறிந்து நீங்கள் கோடீஸ்வர யோகத்தை நோக்கி நடை போடுவீர்கள். அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள். உத்திராட நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரம். அது உங்கள் ராசியில் அமர்வது வெற்றியை தாரை வார்த்து கொடுக்கும். குருவின் ராசியான உத்திராடத்தில் பிறந்த உங்களுக்கு தெய்வ சிந்தனை அதிகம்.
இந்த தைப்பூசத்தில் உங்கள் குலதெய்வத்தின் அருளும் முருகனின் அருளும் சேர்ந்து வேலை செய்யும். தடைப்பட்டு கிடந்த பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் அமையும். உயர் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். தைப்பூசத்தன்று சண்முக கவசம் படிப்பது உங்கள் வாழ்வில் இருக்கும் ரகசிய எதிரிகளை பொசுக்கும். அடுத்ததா மகர ராசிக்காரர்கள். உத்திராட நட்சத்திரத்தின் பெரும்பகுதி மகர ராசியில தான் இருக்கு. ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் உத்திராட நட்சத்திரக்காரர்களை முருகப்பெருமான் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது. உழைப்பால் உயரும் உங்களுக்கு இந்த தைப்பூசம் உழைப்பிற்கேற்ற பலன்களை கொடுக்க போகுது. தொழிலில் பெரிய முதலீடுகள் செய்யும் போது கவனமா இருந்தாலும் லாபம்ங்கிறது உங்களுக்கு உறுதியா கிடைக்கும். பொறுமையை கையாளுங்க. வெற்றி உங்க காலடியில வந்து விழும். பழைய நண்பர்கள் மூலம் புதிய பிசினஸ் ஐடியாக்கள் கிடைக்கும். கடினமான வேலைகளையும் சீக்கிரமா செஞ்சு முடிப்பீங்க. தைப்பூசத்தன்று முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வது உங்கள் மனச்சோர்வை நீக்கும். சவால்களை சாதனைகளாக மாற்றி நிதி நிலைமையில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல விடாமுயற்சியே உங்கள் வெற்றிக்கான தாரக மந்திரமா இருக்கும். அப்போ இந்த 7 ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் கோடீஸ்வர யோகம் கைகூடி வருமா? மற்ற 5 ராசிக்காரர்கள் நாங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டா, இப்புவியில் பிறந்த ஒவ்வொரு மானிட பிறவியின் கர்ம வினைகள் நீங்கி தனயோகம் பெருகி முருகப்பெருமானின் அருள் பார்வை கிடைத்து ஜாதகத்தில் உள்ள தடைகள் நீங்கி கோடீஸ்வர யோகம் கைகூட இப்போ நாங்க சொல்ற எளிய வழிபாடுகளை எல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா முருகப்பெருமானோட அருள் பார்வையால உங்களுக்கும் தனயோகம் கைகூடி வரும். முதலில் நாம் பார்க்க போவது வேல் வழிபாடு. உங்க வீட்டுல முருகப்பெருமானோட திருவுருவ படத்திற்கு முன்பால் ஒரு சிறிய வெள்ளி அல்லது செப்பு வேல் வைத்து வழிபடுங்க. தினமும் அந்த வேலுக்கு பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம் செய்து ஓம் சரவணபவ என்று கூறி குங்கும அர்ச்சனை செய்துவாங்க. வேல் என்பது ஞானத்தின் குறியீடு. அது உங்கள் கர்ம வினைகளை வேறறுத்து வெற்றியை தரும். இரண்டாவதா செவ்வாய்க்கிழமை மற்றும் கிருத்திகை வழிபாடு. வாரந்தோறும் வரும் செவ்வாய் மற்றும் மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்க. குறிப்பா செந்நிற மலர்களால் செவ்வரளியால் அர்ச்சனை செய்வது உங்கள் ராசிக்குரிய செவ்வாய் கிரகத்தின் பலத்தை அதிகரித்து பணவரவில் இருக்கும் தடைகளை நீக்கும். மூன்றாவதா அன்னதானம். கர்ம வினைகளை தீர்க்கும் மருந்து. பழனி ஆண்டவன் ஆண்டி கோலத்தில் இருப்பதன் தாற்பயமே பசியால் வரும் துன்பத்தை நீக்குவதுதான். கர்ம வினைகள் குறைய வேண்டுமானால் ஏழை எளியவருக்கோ அல்லது முருகனின் அடியார்களுக்கோ உங்களால் இயன்ற அன்னதானத்தை செய்யுங்கள். குறிப்பாக தயிர் சாதம் தானம் செய்வது மன அமைதியையும் நிலைத்த செல்வத்தையும் தேடித்தரும். அடுத்ததா கந்தசஷ்டி மற்றும் சண்முக கவசம். தினமும் காலையில் சண்முக கவசம் அல்லது கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்க. சண்முக கவசம் உடலில் உள்ள நோய்களையும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் ரகசிய எதிரிகளையும் நீக்கும் ஆற்றல் கொண்டது. பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் உங்கள் பக்கமே நெருங்காது. தனயோகம் கைகூடி வரும். அடுத்ததா சர்க்கரை பொங்கல் நிவேதனம். வெள்ளிக்கிழமை அல்லது சஷ்டி திதி வரும் நாட்களில் முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து வழிபடுங்கள். இது உங்க வீட்டுல மகாலட்சுமியின் அருளையும் முருகனின் கருணையையும் ஒரு சேர கொண்டு வரும். பணப்புழக்கம் அதிகரிக்க இதுவே மிகச்சிறந்த வழி. முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டுமானால் தன்னம்பிக்கையும் உழைப்பும் ரொம்பவே முக்கியம். முயற்சி திருவினையாக்கும் என்ற வாக்கிற்கிணங்க நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் முருகா என்று அழைத்து தொடங்குங்கள். கர்ம வினைகள் யாவும் கமலத்தை போல் மலர்ந்து உங்கள் வாழ்வில் கோடீஸ்வர யோகத்தை நோக்கி பெற்றுத்தரும். நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோலன் செய்யும். ஆமன்பர்களே, அந்த ஆறுமுகனின் அருள் பார்வை உங்கள் மீது விழுந்து விட்டால் விதியும் மாறும், உங்கள் வினையும் தீரும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 7 ராசிக்காரர்களுக்கும் மற்ற 5 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு முருக பக்தர்களுக்கும் இந்த தைப்பூச திருநாள் ஒரு புதிய விடியலாக அமைய போகிறது. உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தித்த போராட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து செல்வமும் செல்வாக்கும் பெருகும் பொற்காலம் தொடங்கிவிட்டது. ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், முருகப்பெருமானின் அருளோடு உங்கள் விடாமுயற்சியும் இணையும் போதுதான் அந்த கோடீஸ்வர யோகம் முழுமை பெறும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு இந்த வீடியோல நீங்க பார்த்த 7 ராசிக்காரர்களுடன் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் முருகனின் அருளை பெற வழிவகை செய்யுங்கள்.